இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவனும் கியாமத்தின் நாளின் அதிபதியும் தீர்ப்பு நாளின் நீதிபதியுமா இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும், அவனால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களுக்கும், அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும், உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், குறிப்பாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அனைத்து நல்லவர்கள் மீதும், இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமா என்று சொல்லி என்னுடைய இந்த சிறிய உரையின் கீழ் வருகின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் உதவியால் ரமலானுடைய மாதம் பிறை 19வது பிறையை கடந்து அமர்ந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த நாட்களில் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கிறது. ரமலானுடைய பிறை 17 வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு பத்ர் களம். இஸ்லாமிய மார்க்கத்தின் மைல்கல் என்று சொல்லலாம். இந்த பத்ர் களம் தொடர்பாக நாம் அறியக்கூடிய, தற்பொழுது நமக்கு தேவைப்படக்கூடிய, இன்னும் நம்முடைய சமூகத்தில் இந்த பத்ர் களம் தொடர்பாக மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை செய்யக்கூடிய நேரத்தில் பத்ர் சஹாபாக்கள், பத்ரீங்கள் ஆண்டு துவாக்கள் என்றெல்லாம் நம்முடைய சமூகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பத்ர் களம் தொடர்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதில் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன போன்ற செய்திகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறிய ஒரு செய்தியாக பார்க்க இருக்கின்றோம். பத்ருடைய களத்தில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்படி மாபெரும் வெற்றியை தந்தானோ, அதுபோல தற்பொழுது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு ஜனநாயக அடிப்படையில் வெற்றியை தர வேண்டும் என்ற துஆவோடு தலைப்பு கொள்ள வருகின்றோம். பத்ர் களம். பத்ர் களம் நடந்த ஆண்டு தெரியுங்களா? எந்த வருஷம், எந்த வருடத்துல பத்ர் களம் நடக்குது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17 வெள்ளிக்கிழமை நடக்கிறது. என்ன காரணத்துக்காக நடக்குது இந்த பத்ர் களம்? என்ன காரணத்துக்காக நடத்தப்படுது தெரியுங்களா? காரணம், இந்த களத்துக்குண்டான, இந்த யுத்தத்துக்குண்டான காரணம் என்ன காரணம் என்று சொன்னால், குறைஷிகளில் ஒரு நபராக இருக்கக்கூடிய அபூ சுஃபியான், இந்த அபூ சுஃபியான் அவர்கள் வியாபாரத்திற்காக மக்காவிலிருந்து மதீனா வழியாக ஷியாம் தேசத்துக்கு வியாபார பொருட்களை விற்பதற்காக குறைஷி குழுவை சார்ந்த அபூ சுஃபியானும் அவரை சார்ந்த சில நபர்களும் போறாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்தில் தகவல் முஸ்லிம்களுக்கு, மதீனாவில் இருக்கக்கூடிய, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டிருக்கக்கூடிய நபிகளார் உட்பட இருக்கக்கூடிய அன்சாரிகள், முஹாஜிர்களுக்கெல்லாம் தகவல் தெரியுது, அபூ சுஃபியான் மக்காவிலிருந்து வியாபார பொருட்களை ஷியாமுக்கு விற்பதற்காக போறாங்க. உடனே முஸ்லிம் தரப்பிலிருந்து ஒரு ஏற்பாடு நடக்கிறது. அபூ சுஃபியான வியாபார பொருட்களை, அந்த வியாபார கூட்டத்தை மறித்து நாம் மறிக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு நடக்கிறது. இது சம்பந்தமாக நமக்கு ஒரு கேள்வி வரும். அபூ சுஃபியான் அவர்கள் வியாபாரத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டத்தை எப்படி நம்ம மறிக்க முடியும்? வியாபாரத்துக்கு தானே போறாங்க, அங்க போய் யாரையும் நம்ம தொந்தரவுக்கெல்லாம் போகல, வியாபாரம் செய்யறதுக்கு போறாங்க, ஏன் மறிக்கணும்? அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக சண்டையை இழுத்து போட மாட்டார்கள்.
பெரும் பெரும் விஷயத்துக்கும் மன்னிப்பை தரக்கூடியவர்கள். ஏன் சண்டையை இவர்களாக வாண்டடாக நாம இவர் போகணும், முஸ்லிம்கள் ஏன் போகணும் என்ற ஒரு விமர்சனம் இந்த இடத்துல வரும். நமக்கு ஒரு கேள்வியாகவும் வரும். உண்மையிலே இந்த விமர்சனத்துக்கு உண்டான பதிலை நாம சரியாக பார்த்தோம்னு சொன்னால், வியாபாரத்துக்கு அவங்க போறாங்கன்னா ஓகே, அவங்களுடைய பொருளை எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போறேன்னு சொன்னா சரி. ஆனால் வியாபாரத்துக்கு எந்த பொருளை கொண்டு போறாங்கன்னா, மக்காவில் ஹிஜ்ரத் செய்த முஸ்லிம்களுடைய பொருள், மக்காவில் ஹிஜ்ரத் செய்த முஸ்லிம்களுடைய உடைமைகள் எல்லாம் ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் மக்கத்து குறைஷிகள் அடித்து உதைத்து அவங்களுடைய வியாபார எல்லா பொருட்களையும் சொத்து உடைமைகள் எல்லாம் புடுங்கி வைத்து மக்காவில் முஸ்லீம்களுடைய ஹிஜ்ரத் செய்து வந்த முஸ்லீமுடைய பொருளைத்தான் இவங்க வியாபாரத்துக்காக ஷியாமுக்கு கொண்டு போய் விற்கிறாங்க. இதை வரலாற்றில் சில பேர் மறைச்சிட்டு வியாபாரத்துக்கு போகக்கூடிய அபூ சுஃபியானை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பிடிக்கணும் என்ற கேள்வி எழுப்புவார்கள். லாஜிக்கான ஒரு கேள்வியா இருக்கும். ஆனா உண்மையான விஷயம் என்ன, முஸ்லீம்களுடைய வியாபாரம், முஸ்லீம்களுடைய பொருளை எடுத்துட்டு அவங்களுடைய பொருள் மாதிரி ஷியாம்ல விற்க போறாங்க. இதை தடுப்பதற்காக இன்னும் முஸ்லீம்கள் மத்தியில் இந்த கேள்விக்கு உண்டான இந்த விமர்சனத்துக்கு உண்டான பதில் சொன்னால், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பத்ர்-களம் தொடர்பாக இந்த வியாபாரிகளை மறிப்பது, பிறகு யுத்தத்துக்கு தயாராகுவது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, வஹீயின் ஏற்பாடுன்னு சொல்லலாம். ஆனா லாஜிக்காக நாம சொல்லக்கூடிய நேரத்துல இந்த விமர்சனத்துக்கு உண்டான பதிலாக என்னன்னு சொன்னால், முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டியவர்கள் அதை கொண்டு ஷியாமுக்கு போறதுனால நபிகளார் ஏற்பாடு என்ன பண்றாங்கன்னா, முஸ்லீம்கள் எல்லாம் அந்த வியாபார குழுவை தடுத்து அவரிடம் அந்த வியாபார பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தகவல் அபூ சுஃபியான் அவர்களுக்கு தெரியுது. முஸ்லிம்கள் மறிக்க வர்றாங்க, நம்முடைய வியாபார பொருளை மறிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனடியாக அபூ சுஃபியானுடைய கூட்டத்தில் வந்த லம்லம் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் கொஞ்சம் குதிரை ஓட்டுவதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனவர், ரொம்ப ஸ்பீடா வாகனம் ஓட்டக்கூடிய நபர் லம்லம் கிஃபாரி. அவரை தேர்வு செய்து அபூ சுஃபியான் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு எவ்வளவு திமிரு வந்துருச்சு பாத்தீங்களா, நாம வியாபாரத்துக்கு ஷியாமுக்கு போறோம், ஆனா நம்மளை மறிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை செட் பண்ணி வர்றாங்களாமா. இந்த தகவலை உடனடியாக அபூ ஜஹல், உத்துபா, சைபா போன்ற மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, படையை திரட்டிட்டு வர சொல்லுங்க, என்னன்னு பாத்திரலாம், 2ல் 1 என்ற கோணத்துல அபூ சுஃபியான் தகவலை அனுப்புறாங்க. எங்க மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அபூ ஜஹல் போன்ற பெருந்தலைவர்களுக்கு. உடனே லம்லம் கிஃபாரி வந்து சொல்லியாச்சு. மக்காவில் சொன்னவுடன் அபூ சுஃபியான் போன்ற தலைவர்கள் பயங்கரமான கோபம் உச்சத்துக்கு வந்துருச்சு. என்னடா இது, இங்க சிறுபான்மையா இருந்து நாம இங்கிருந்து அடித்து விரட்டி இந்த மக்கள் நம்முடைய வியாபாரத்தை தடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா என்று சொல்லி கோபத்தில் அப்படியே உச்சகட்டத்துக்கு போய் டோட்டலா மக்காவுடைய அனைத்து நபர்களையும் கூப்பிடுங்க, என்னன்னு பாத்திரலாம். அங்கு யாரு தான் எவ்வளவு நபர் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமல்ல, மக்காவாசிகளுக்கு தெரியும் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க, மதீனாலங்கிற சிறுபான்மையில தான் இருக்கிறாங்கன்னு தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் அவங்க பட்ட கஷ்டம், அடித்த அடி, இதெல்லாம் தெரியும். நம்ம பாத்திரலாம், இனிமேல் முஸ்லிம்களை விட வேண்டாம், இதோட ஒழிச்சு கட்டிடலாம்னு சொல்லி போருக்கு தயாராகிறார்கள் மக்கத்து காஃபிர்கள் கூட்டம் கூட்டமாக. இன்னும் சொல்ல போனா சந்தோஷத்தோட அடிச்சிடலாமே, கொஞ்சம் நபர் தானே, அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துடலாமே. 2 பேர் நிக்கிறதுக்கும் 2000 பேர் நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அங்க 2 பேர் தானே, 333, இங்க 3000க்கு மேல அடிச்சு தட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி எல்லாம் உற்சாகமாக தயாராகிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, அபூ லஹப் நபிகளாருடைய சின்னவாப்பா, சின்னத்தா, அவர் உட்பட பயங்கரமான குஷியாக ரெடி ஆகிறாரு. ஆனா அவருக்கு போர்ல கலந்து கொள்ளல. அதுக்கு பதில் என்ன பண்றாருன்னா, இந்த அபூ லஹபுக்கு மக்காவில் வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் தான் அன்னைக்கே பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆஃபர் ஒண்ணு கொடுக்குறாரு, இந்த பதில நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா எங்கிட்ட வாங்கின வட்டி காசு கடன் எல்லாம் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறேன், தர வேண்டாங்கிற ஆஃபர். இப்படி மக்களுக்கு ஆஃபர்களை கொடுத்து ஆளுகளை சேர்த்து பெரும் கூட்டமாக மக்காவுல ரொம்ப பட்டு பயங்கரமா ஒரு கொண்டாட்ட நாள் மாதிரி பட்டாசு போட்டு திருவிழா மாதிரி மக்கள் எல்லாம் குஷியாக முடிச்சிடலாம்டா, முஸ்லிம்களை 2ல் 1 பாத்திரலாம், வா இன்னையோட முடிஞ்சது, களிமாவா சொல்றீங்க, தௌஹீதுனா பேசுறீங்க, முடிச்சிடலாம்னு சொல்லி அங்கிருந்து ஒரு கூட்டமே கிளம்புது.
இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியுது. மசூரா நடைபெறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடனிருந்த மூத்த சஹாபாக்கள் உமர், அபூபக்கர், அபு உபைதா போன்ற ரலியல்லாஹு அவர்கள் இவங்களோடு மசூரா செய்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம அபூ சுஃபியான நம்ம வந்து அந்த வியாபார கூட்டத்தை மறிக்கிறதா, இல்லை மக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த போற பத்ர் களத்துல, அதாவது மக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த கூட்டத்தை சந்திச்சிடலாமா யுத்தத்துக்கு என்ற மசூரா. அந்த மசூரால உடனடியாக அபூபக்கர் சித்திக், யார சொல்லலாம், ஓகே பத்ர்ல சந்திச்சிடலாம், களத்துல சந்திச்சிடலாம். உமர் ரலியல்லாஹு ஓகே துடிப்பா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. பிறகு வஹீ வருது பத்ர்ல கலந்துக்கணும்னு, ரசூலுல்லாஹ்வுடைய அமைதி. பக்கத்துல அபு உபைதா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலைமை பொறுப்பு. உண்மையிலேயே அழகிய முன்மாதிரி, நபிகளாருடைய அழகிய முன்மாதிரி நம்ம நிறைய விஷயம் பார்த்திருப்போம். அதுல இந்த ஒரு செயலை பாருங்க. எடுத்த உடனே எந்த விஷயத்தையுமே நான் தான் நபி, எனக்கு வகி வந்துருச்சு, உடனடியாக நான் சொல்றதுதான் அப்படியெல்லாம் எடுக்கல. அல்லாஹ்விட்ட வகி வந்தாச்சு. ஆனா களத்துல நிக்கக்கூடியவுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி செக் பண்றாங்கன்னா, அவங்க தயாரா இருக்கிறாங்களா? அதுக்கு உமர் ரலியல்லாஹு யாரு, அபூபக்கர் சித்திக் யாரு, எல்லாம் மக்காவில இருந்து வந்த முஹாஜிர்கள். அந்த ஊர்ல இருந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டு பொருள் வேண்டாம், காசு வேண்டாம், சொந்த வேண்டாம், பந்த வேண்டாம், வீடு வேண்டாம், அனைத்தையும் விட்டு விட்டு தௌஹீதுக்காக வந்த நபர்கள். இவங்க எதுக்கும் தயார். இவங்க ஓகே சொல்றது ரசூலுல்லாஹ் கேர் பண்ணல. அதே சமயம் நம்ம வந்து இந்த மதீனாவாசிகளுக்கு, அவங்க நிம்மதியா இருக்கிறாங்களே இந்த ஊர்ல, அவங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா அவங்களுடைய பதில் என்ன என்பதை பொறுமையா கேட்பதற்காக இருக்கிறாங்க. நபிகளாவுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன ஓட்டம்? அபு உபைதா, மதீனாவுடைய அன்சாரிகளுடைய தலைவர் அபு உபைதா ரலியல்லாஹு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. யார சொல்லலாம், எங்களுடைய பதில் எதிர்பார்க்கிறீங்களா? அன்சாரிகளுடைய பதில் என்ன இதுலன்னு எதிர்பார்க்கிறீங்களா? நீங்கள் இந்த மார்க்கத்துக்காக ஒரு செயலை சொன்னால் அதற்கு எவ்வளவு நாங்க தியாகம் செய்தாலும் தயாரா இருக்கிறோம். குதிரையில போய் அந்த குதிரையிலிருந்து நாங்கள் ஈட்டியில் விழுந்து எங்களுடைய கழுத்துகளிலும் கழுத்து சங்குகளிலும் கடப்பாறை ஈட்டி நுழைந்தாலும் அதிலிருந்து பீறி வரக்கூடிய ரத்தத்தில் நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்க ஓகே சொல்லுங்க, நாங்க களத்துல இறங்குறோம், நாங்க தயாரா இருக்கோம். முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு நிம்மதி. ரெடியா இருக்கிறாங்க. முஹாஜிர்களும் அன்சாரிகளும் 2 பேரும் தயார். உடனடியாக என்ன பண்றாங்க? அடுத்து ஒரு முன்மாதிரி இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. அல்லாஹ் என்ன சொல்லி காண்பிக்கின்றான்? இந்த பத்ர்ல உங்களுக்கு நாங்கள் வெற்றியை தருவோம் என்று அல்லாஹ்வுடைய வகி, அல்லாஹ் வகியை இறக்குறான். மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மாணவர்களை வைத்து உங்களுக்கு வெற்றியை தருவோம். அல்லாஹ் டிக்ளேர் பண்ற வெற்றியை. இன்னும் கூடுதலாக புகாரில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாமா, பத்ர் களத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரையுடைய கேடயத்தை பிடித்துக் கொண்டு களத்தில் இருந்தார்கள், நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு மிக உறுதியான வெற்றி என்பதை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்த பிறகு அல்லாஹ்விடம் அதிகமாக உதவியை நாடி இரவு முழுக்க முழுக்க, பத்ருக்கு முன்பாக, பத்ருடைய நாள் நாளைக்குன்னா இன்றைக்கு இரவு முழுக்க முழுக்க இரையச்சம், அல்லாஹ்வுடைய உதவியை நாடி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறார். நம்ம இன்னைக்கு நிறைய நபர் நினைக்கிறாங்க, நம்ம எல்லாம் முஸ்லீம், நமக்கு சொர்க்கம் டிக்ளேர், களிமா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்றோம். முஸ்லீம்கள் வீதியில வட்டிக்கு வாங்கக்கூடிய பைக், முஸ்லீம்கள் வீதியில வரதட்சணைக்கு உண்டான காரியம், முஸ்லீம்கள் வீதியில ரமலான் மாசம் மட்டும் டிவி நிகழ்ச்சிகளுக்கு தடை பெரும்பாலான வீடுகள்ல. ஏன்னா முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தந்துருவா, களிமா சொல்லிட்டோம், அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் ஓடுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? நாளை மறுநாள் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள், உங்களுக்கு தான் வெற்றி உறுதி. இந்தந்த இடத்துல அபூஜஹல், உத்பா, சைபா இரத்த கலையாக செத்து மடிந்திருப்பார்கள், நீங்க பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு உறுதியான வாக்குறுதி வருது. அல்லாஹ் மறக்கல. இரவு முழுக்க 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 பிரார்த்தனை 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 பிரார்த்தனை, துஆவிலேயே முங்கி இருக்கிறாங்க. என்ன, யா அல்லாஹ், இந்த களம் உனக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய நபர் எப்படிங்கிறது தெரியும், உன்னிடம் தான் இருக்குன்னு சொல்லி உருகி உருகி பிரார்த்தனை செய்யறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, நபிகளுடைய மேல் சட்டை கீழே உருவி அப்படியே விழுகுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அதை எடுத்து மேல போட்டு கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மெய் மறந்து இருக்கிறாங்கன்னா,
எந்த இடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தை பேணக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. எங்க உட்கார்றதா இருந்தாலும், பொது சபையில தனியாக பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நேரத்துல கூட வெட்கத்தை ரொம்பவுமே கவனம் எடுத்து, இந்த சட்டை ட்ரெஸ் எல்லாம் கசங்காம நகராம, வேஷ்டியெல்லாம் நகராம ரொம்ப கவனம் எடுத்து உட்காரக்கூடிய நபர். அவருக்கு மேல் சட்டை கீழே இறங்குறது தெரியாம துவா செய்யறதை பார்த்த உடனே அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு தெரியுமில்ல ரசூலுல்லாஹ் எப்படி வெட்கத்தை பேணுவார்கள், அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில வந்து அந்த சட்டையை போட்டு விடுது. யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்க சொல்றீங்க வெற்றி இருக்குன்னு, வாங்க உங்களோட அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அழைத்து போகக்கூடிய நேரம். இதுல இன்னொரு மிக 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 முக்கியமான படிப்பினை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர்ல செய்த பிரார்த்தனையில மிக முக்கியமான படிப்பினை நமக்கு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள நிறைய நபர்கள் பிரார்த்தனை மிக முக்கியமான ஒரு அம்சம் இஸ்லாமிய மார்க்கத்துல. மன அமைதிக்கு பிரார்த்தனை நடக்குதோ நடக்கலையோ, அல்லாஹ் கபூல் பண்றானோ கபூல் பண்ணலையோ, ஆனா அந்த பிரார்த்தனையே மிக அமைதியை, ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த பிரார்த்தனையை செய்யறோம். ஆனா என்ன எதிர்பார்த்து செய்யறோம் தெரியுங்களா? உடனடியே கிடைச்சிடும். நம்ம செய்யற துவா, யா அல்லாஹ் இந்த வியாபாரம் வெற்றி உடனே கிடைச்சிடும், யா அல்லாஹ் எனக்கு தௌஹீது, என்னுடைய பெண்ணுக்கு தௌஹீது பெண்ணு மணமகன் வேணும், உடனே கிடைச்சிடும். இல்லையா அவசரம், தௌஹீது தான் வரலையா அப்புறம் என்ன, யாருக்கா கொடுக்கும், எல்லாம் உடனடியா வேணும். யா அல்லாஹ் எனக்கு நோய் உடனடியா குணமாகணும். இப்படி எல்லாமே உடன் 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 அப்படி இருக்கும். நம்முடைய துவா வச்சா கபூல் ஆகணும். அதிகபட்சம் நமக்கு இந்த நாட்குள்ள கபூல் பண்ணலான்னா அந்த மாதிரி துவால ரொம்ப ஸ்பீட் ஆர்வம் காட்டும். ஆனா உண்மையிலேயே துவாவை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன அடிப்படை சொல்லுதுங்கிறத ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பிரார்த்தனையில பார்க்கலாம். துவாங்கிறது எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சாரார் செய்யக்கூடிய பிரார்த்தனை 3 விதமாக அல்லாஹ் துவாவை வைத்திருக்கிறான். ஒருத்தர் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இது வேணும், உடனடியா ஒரு சாரார கொடுத்துருவான், உடனடியா கபூல் ஆகும். இன்னொரு சாரார் துவா செய்யறாங்க, இவங்க ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, துவா செஞ்சுட்டே இருப்பாங்க, ஆனா அல்லாஹ் அதை கவனிக்காம அதை விட்டுட்டு இவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்துவான். இது பெரிய விஷயம் தானே. நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு நம்முடைய கண் பார்வைக்கு தெரிந்து துவா செய்வோம், ஆனால் அல்லாஹ் என்ன செய்வானால் அதை விட சிறப்பாக நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்துவான். இது ஒரு விதமான துவா கபூல் ஆகும். இன்னொரு சாராருக்கு என்னன்னா, இங்க கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், யா அல்லாஹ் அதை கூட இதை கூட இதை கூட அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். இங்க எதுவுமே இல்லை, கடைசி வரை துவா மட்டும் கேட்டிருக்கணும். ஆனா மறுமையில இதுக்கெல்லாம் சேர்த்து பயங்கரமாக ஒண்ணுக்கு டபுளாக ட்ரிபிளாக அதிகப்படியாக மறுமையில் நிறைவேற்றுவான். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துல துவாக்களுடைய அம்சம் 3 வகை. அப்ப என்ன இதுல நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனையில எந்த வார்த்தையுமே அல்லாஹ் தவற விடுவதில்லை, வீணாக்குவதில்லை. துவாக்கள் கேட்பதில் எந்த ஒரு வார்த்தையுமே வீணாக்குறது இல்லை. பொறுமையோடு நாம துவாவை அல்லாஹ்விடம் வைத்தால் நிச்சயமாக அதுக்கு பிரதிபலன் இருக்கிறது என்பதை பத்ருக்களம் அழகான ஒரு பாடமா சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு துவா பாருங்க. பத்ரு நாளைக்கு நடக்குது, அன்று இரவு ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை. அதுக்கு முன்பாக ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 10 வருடம் இருக்கும், 10 வருடத்துக்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செய்றாங்க. எங்க தெரியுங்களா? மக்காவுல ஆரம்ப காலகட்டம் தௌஹீதை சொல்றாங்க. சொல்லக்கூடிய நேரத்துல கடுமையான எதிர்ப்பு. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, இந்த கூட்டம் பத்ருக்களத்துக்கு எந்தெந்த தலைவர்கள் வர்றாங்களோ அவங்களால பயங்கரமான எதிர்ப்பு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கட்டத்துல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கியமான ஒரு ஜாம்பவான்கள்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருந்தது. அது வரைக்கும் எங்கன்னா கலிமா சொல்றதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த 2 வார்த்தை கலிமா சொல்றதுக்கு எங்க போனா அர்ஹமுடைய வீடு ஒரு மலை மேல, மக்காவில இருந்து ஒரு மலைக்கு நடக்கணும். கலிமா சொல்றதுக்கு, தொழுகைக்கு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய பயான் நிகழ்ச்சி 4 பேர் 5 பேர் இப்படியே சேர்ந்து சொல்றதுக்கெல்லாம் எங்க போய் இஸ்லாமிய வார்த்தைகளை பேசணும், அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் அர்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு வீடு மலைக்கு மேல, அங்க போகணும். அந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் ஆட்கள்லாம் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிம்மதி பெருமூச்சுல, வெயில் கடுமையான வெயில், உடனே என்ன பண்றாங்க, தொழுகைக்கு அங்க போறதுக்கு பதில் ஒரு நாள் காபாவுடைய அந்த நிழல்ல நின்று தொழுதுறாங்க. இந்த அபூ ஜஹல் கூட்டத்தாருக்கு வந்தது ஆத்திரம். என்னடா இது, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க அங்க இங்க இங்க இப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க மார்க்கத்தை,
ஆனா இன்னைக்கு என்னன்னா நம்முடைய தலைமையிடம் மக்கா இந்த காபாவில் வந்து தொழுகிற அளவுக்கு வந்துட்டாங்களே, இன்னி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா சரியாகாதுன்னு சொல்லி இந்த வட்டம் என்ன பண்றாங்க, இந்த அபூஜஹல் கூட்டம், ரபியா உட்பட இந்த கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குப்பை தொட்டியிலிருந்து ஒரு ஒட்டக கழிவை எடுத்துட்டு வந்து ரசூல்லா தொழுகக்கூடிய நேரத்தில் அப்படியே போடுறாங்க. நம்ம இந்த சம்பவம் கேட்டிருப்போம். கழிவுகளை எல்லாம் போட்டு மலத்தையும் மலத்தில் இருக்கக்கூடிய அந்த குடல் குந்தன் எல்லாத்தையும் போட்டு அசிங்கம் படுத்தக்கூடிய வேலையை அப்படியே செய்யறாங்க. ரசூல்லாவுக்கு நாத்தம் தாங்க முடியல, சுமை தாங்க முடியல, ரொம்ப வருத்தமாய் போச்சு. இந்த பிரச்சனைக்கு நடுவில் ரசூல்லா என்ன முக்கியமான ரசூல்லாவுக்கு ரொம்ப கவலை எதுன்னா, ஒரு பிரச்சனை வருங்க, இது நமக்கு நடந்துருச்சுன்னு வைங்களேன், நமக்குள்ளேயே இருக்கும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாலும் சரி அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி தாண்டி போயிடும். ஆனா அதை பார்த்து 4 பேர் கை கட்டி சிரிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய வேதனை. நமக்கு வர பிரச்சனையை பார்த்து 4 பேர் சிரிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அழுதுரும், கண்ணில் நமக்கு தண்ணி வந்துடும். அது மாதிரி ரசூல்லாவுக்கு இந்த ஒட்டக குடலை போட்டதை விட அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா எல்லாம் கிண்டல் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அபூஜஹல், உத்துபா, ரபியா போன்றவங்க எல்லாம் கிண்டல் கேலி அப்படியே கை தட்டி சிரிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அந்த மக்காவுல மிக முக்கியமான ஒரு நபர், அல் அமீன், உண்மையாளர், நேர்மையாளர், எல்லாம் பேர் வாங்கி வந்த இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க எல்லாம் கைதட்டி சிரிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போச்சு. என்னடா இது இவ்வளவு பெரிய இழிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியல. அந்த நேரத்தில் குடல்களை ஃபாத்திமா அவங்க வந்து நீக்கி அப்புறப்படுத்தி அனுப்புறாங்க. அப்ப அந்த துக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை வைக்கிறாங்க. துக்கம் தாங்க முடியல, 2 கரத்தையும் அல்லாஹ்வை நோக்கி, வானத்தை நோக்கி கையை நீட்டி, இறைவா இந்த நேரத்தில் எனக்கு மனசு ரொம்பவே கடுமையாக பாதிச்சிருச்சு. பிரார்த்தனை, ஒவ்வொரு நபருடைய பெயரை சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க. இறைவா இந்த அபூஜஹலை பார்த்துக்கொள், இறைவா இந்த உத்துபாவை பார்த்துக்கொள், இறைவா சைபாவை பார்த்துக்கொள், நபியாவை பார்த்துக்கொள். பிரார்த்தனையை வச்சு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க, அல்லாஹ் நீ பார்த்துக்க, எனக்கு முடியல, இந்த வேதனை இவங்க கைகுட்டி சிரிக்கக்கூடிய இந்த இது எனக்கு தாங்க முடியலன்னு வச்சுட்டாங்க. வச்சாங்கல்ல, வச்சு எத்தனை நாள் பொறுமையா இருந்தாங்க. அப்படி வச்ச நபர்கள் தான் பத்ருக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட என்ன ஓட்டம் எப்படி இருக்கணும்? நம்ம துஆ செஞ்சாச்சு, ஆனா நம்மளை அழிக்கிறதுக்கே கூட்டம் வர்றாங்க, நம்மளைய ஹிஜ்ரத்துக்குல இருந்து ஊர்ல இருந்து துரத்தி விடுறாங்க, அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. நம்ம இப்படியே அல்லாஹ்வுடைய மார்க்கம் போயிட்டு இருக்கிறோம். நமக்கு நாசப்படுத்தணும் நல்லா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 வருஷத்துக்கு மேல அவங்க தான் இருக்கிறாங்க. நபிகளார் அவர்கள் அதை கண்டுகொள்ளல, துஆல உறுதியா இருந்துட்டாங்க. என்ன, அல்லாஹ்ட்ட வச்சாச்சு, அல்லாஹ் எந்த நேரத்துல துல்லியமாக நம்முடைய பிரார்த்தனையை நிறைவு செய்வார் என்பது இறைவனுக்கு தெரியும். அந்த துல்லியமான நபிகளார் அந்த பிரார்த்தனையுடைய பொறுமையின் காரணமாக எப்படிப்பட்ட வெற்றியை அல்லாஹ் தருகின்றான். அந்த மக்காவுல அபூஜஹல் செய்த அந்த கொடுமைக்கும் நபிகளார் செய்த பிரார்த்தனைக்கும் பத்ர்ல மிக மகத்தான வெற்றி. நபிகளாருடைய பொறுமையான பிரார்த்தனைக்கு கொடுத்த பதில் எப்படி தெரியுங்களா? யாரையெல்லாம் நபிகளார் அவர்கள் கையெடுத்து அல்லாஹ்விடம் வைத்தார்களோ அந்தந்த நபர்கள் குற்றுயிரும் கொலையுருமாக பத்ர் களத்துல அக்குவேர் ஆணிவேராக செத்து மடிந்தார்கள். பத்ர் களத்துல அபூஜஹல், உத்துபா, சைபா, இவங்க யாருங்க? பெரும் தலைவர்கள், இன்னும் பெருமையான தலைவர்கள். சாதாரண பெருமை அடிக்கிற நம்பர் 1 இந்த கேசுங்க. எந்த அளவுக்குன்னா பத்ர் களத்துல முஆத், முவத் என்று சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள் அபூஜஹல, மக்காவுடைய தலைவர் அபூஜஹல தாக்குறாங்க. அப்ப தாக்கி அபூஜஹலுடைய உயிர் போகக்கூடிய அந்த இரத்த வெள்ளத்துல கிடக்கக்கூடிய நேரத்துல அபூஜஹல் பெருமை பேசுறான். என்ன தெரியுங்களா? என்னைய நீங்க வெட்டுறீங்க, என்னைய நீங்க தாக்கி இருக்கீங்க, இந்த உலகத்துல என்னைய மாதிரி ஒரு நபர் இருக்கான்னு. அந்த இடத்துல பெருமை பாருங்க. எப்படிங்க மௌத்தா போற நேரத்துல பெருமை அடிச்ச ஒரே நபர் அபூஜஹல். அந்த அளவுக்கு பெருமைக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இந்த நபர்களை அல்லாஹ் இழிவுக்கு மேல இழிவு, சிறு பசங்களை வைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையின் அங்கீகாரத்தினால அவருடைய இழிவாக முடிந்த சம்பவம் பத்ர் களம். அதை முடிச்சுட்டு அபூஜஹலுடைய மரணம், ரபியாவுடைய மரணம், எல்லாம் மௌத்தாயி இவங்களெல்லாம் அள்ளி போட்டு ஒரு கிணறு, பாலும் கிணத்துல இவங்களெல்லாம் அள்ளி அங்க கபர், ஒரே கிணத்துல கபர்ல போட்ட பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு சாயந்தர நேரம் அந்த கிணத்தை பார்த்துட்டு அப்படியே பேசுறாங்க. அப்படியே சொல்றாங்க, இப்ப தெரியுதாப்பா, நான் சொல்லிக்கிட்டு இருந்தனே
ஒரே இறைவன் தான், அந்த இறைவனுடைய தூதர் நான் தான், என்னை பின்பற்றுங்கள், தொழுது வாங்க, இணை வைக்காதீங்க, எனக்கு மாற்றமா நடக்காதீங்க, பெருமை அடிக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேனே, இப்ப தெரியுதா நான் சொன்ன விஷயம் என்ன என்பதை ரசூலுல்லாஹ் அங்க வச்சு சொல்றாங்க. இப்ப உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற இறை மறுப்பாளர்கள் இப்ப இஸ்லாமிய மார்க்கம் உண்மை என்பதை உணர்றாங்க என்ற ஒரு வார்த்தை. இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இதைத்தான் இன்னைக்கு பரேலவிகள் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக சொல்லுவார்கள். எதுக்கு? தர்காவில் மௌத்தானவங்களுக்கு காது கேட்கும், தர்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பவர் இருக்கு, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, புகாரில் இருக்கு, பயங்கரமான ஆதாரம் சொல்றாங்கல்ல. அது என்ன ஆதாரம்? இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்கல்ல, அபூ ஜஹல் உத்பாலாம் மௌத்தாயி அந்த கிணத்துல கிடக்கூடிய நேரத்துல பேசினாங்கல்ல, அப்ப கேட்கும்னு தெரிஞ்சுதானே பேசுறாங்கன்னு இந்த ஆதாரத்தை சொல்லுவாங்க. உண்மையிலே இது படு பயங்கரமான ஆதாரம் இல்ல, சேதாரம். என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் அங்க சொல்றாங்க? கபர்ல மௌத்தானவங்க கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சிந்தனையில சொல்ல எதை சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தேன், மௌத்து வருமப்பா, மௌத்துக்கு முன்னாடி நேர்வழிக்கு வந்துரு, தௌஹீதுக்கு வந்துரு, ஓர் இறைவன் சைடு வந்துரு, மௌத்துக்கு பின்னாடி ஒண்ணுமே முடியாது, அந்த மௌத்தை இன்னைக்கு பார்த்துட்டாங்கல்ல, அனுபவிச்சுட்டாங்கல்ல, மலக்குமார்கள் வந்தாங்கல்ல, ஹுஜூவக்கும் வா துபாரக்கும், பிடநேயிலும் முதுகளையும் அடித்து பிடித்தார்கள்ல, இறை மறுப்பாளர்களையும் இறை விசுவாசிகளையும் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய நபர்களையும் முதுகளையும் பிடரிகளையும் அடித்து வானவர்கள் ரூகை கைப்பற்றுவார்கள். அவருக்கு மிக கடுமையான கேள்வி பதில்கள் கபர்ல இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு உணர்ந்துட்டு இருக்குது இந்த மையத்து. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூ ஜஹலுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் உரையாடலாங்க நடந்தது, மௌத்தாயிட்டாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு அது நடந்துட்டு இருக்கு. இதுதான். அப்ப இந்த பத்ர் களத்துல மிக மிக பெருமை அடித்த இந்த பெருமைவாசிகளுக்கு மலிவான இழிவான மரணத்தை குறித்து ஒரு பாடமாக சொன்ன இந்த பத்ர் களம், அதுல மிக முக்கியமாக நாம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பத்ர் களம் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகள் ஒண்ணு, பத்ர்ல கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாருங்க? அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, இந்த நபர்கள், அபூ லஹப் போன்ற நபர்கள்லாம் இருந்தாங்கல்ல. குறிப்பாக அபூ சுஃபியான் பத்ர்ல கலந்துக்கலாம், அவர் போயிட்டாரு, ஆனா அவர் தான் ஆரம்ப புள்ளி. இந்த நபர்கள்லாம் யாரு? எல்லாம் சொந்த பந்தங்கள். நபிகளாருடைய சின்னத்தா பெரியத்தா மருமகன் அபுல் ஆஸ், நபிகளாருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹுடைய கணவர் மூத்த மருமகன் அபுல் ஆஸ், அவங்க உட்பட எதிரணியில் இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு கொள்கைக்காக, தௌஹீதுக்காக எந்த அளவுக்கு உறுதியாக வந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கம் முதலாவது, உறவு இரண்டாவது. உறவை பேண வேண்டும், ஊலுல் அர்ஹாம், இரத்த உறவை பேண வேண்டும், இது மார்க்கம் சொல்லுது. ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் தௌஹீதையும் விட்டு இருந்தால் உறவை பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நிறைய நபர்கள், நமக்கு உண்டான பாடமே என்ன? இந்த பத்ர்ல அடித்தவர்களும் வெட்டி கொண்டவர்களும் என்னங்க? யார்? எல்லா உறவுகள் தான். நம்ம உறவாச்சே, மார்க்கத்துக்கு முரணா செஞ்சுட்டாங்க, கண்டுகொள்ளாம விட்டுறலாம், பார்க்காம போயிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸ் அவர்களை மருமகனை எதிர்கொள்றாங்க. பணைய கைதியாக அபுல் ஆஸ் வர்றாங்க. எந்த அளவுக்கு பந்தம் பாருங்க. பத்ர் களமும் பந்த களமும் தனி டாபிக் பேசலாம், அந்த அளவுக்கு பந்தங்களுடைய தொடர்பு பத்ர் களத்துல பார்க்கலாம். கடைசியாக கனிமத் பொருளை பிரிக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் வெற்றி அடைந்தது, கனிமத்தை பிரிக்கிறாங்க. கனிமத் பிரிக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய முதல் ஆள் கைதி அபுல் ஆஸ், நபிகளாருடைய மருமகன். பந்தம். மருமகனை பார்க்கறாங்க, என்ன பண்றாங்க? மசூரா, சிறிய மசூரா விட்டர்லான்னு சொல்றாங்க சில பேரு. உமர் ரலியல்லாஹு போன்றவங்க எல்லாம் நம்ம உறவுன்னு தெரிஞ்சுதானே வந்தாங்க, நம்மளுடைய தலை எடுக்கணும் தானே வந்தாங்க, இவங்கள விடக்கூடாது, தலையை வெட்டணும். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கும்? அவரான்னு சொல்லல, பொதுவா எல்லாத்தையும் நம்முடைய உமர் ரலியல்லாஹு உறவுகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க தலையை வெட்டும், நம்முடைய தலையை வெட்டுறதுக்கு தானே வந்தாங்க, அவங்கள வெட்டி சாய்ப்போம் இப்படின்னு ஒரு சாரார். ஒரு சாரார் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கல்வியை வாங்கிட்டு விடுதலை பண்ணுவோம். ஒரு சாரார் சில பிணை தொகைகளை வாங்கிட்டு விடுதலை பண்ணலாம். அப்ப அபுல் ஆஸை பிணை தொகையை வாங்கிட்டு விடுதலை பண்றாங்க. அப்ப அந்த பிணை தொகையை கொண்டு வந்தது யாருன்னு தெரியுங்களா? நபிகளாருடைய மருமகனுக்கு யாரு? ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முத்து மாலையை கொண்டு வர்றாங்க.
ஒரு முத்து மாலை. அதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கண்ணீர் அழுகிறாங்க. என்ன காரணம்னா, அந்த முத்து மாலை கதீஜா ரலியல்லாஹு அவருடைய முத்து மாலை, மகளுக்கு கொடுத்தது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்ப காலத்துல தௌஹீதுக்காக வேண்டி அதிகமாக பொருளாதாரத்தை அள்ளி எள்ளி தந்த கதீஜாவுடைய அந்த முத்து மாலை இப்பொழுது தௌஹீதிலே வெற்றி அடையக்கூடிய நேரத்தில் நம்முடைய கரத்துக்கு வந்ததுல ஒரு நிகழ்ச்சியா நடந்துச்சு. அந்த இடத்துல முத்து மாலையை வாங்கிட்டு இவரை விடுதலை செய்யறாங்க. அப்ப இந்த அளவுக்கு பந்தம். இதுல பாருங்க, நம்முடைய பந்தம், நம்முடைய மூத்த மருமகன் அதெல்லாம் பார்த்தாரா? இன்னைக்கு நாம பார்க்கணும். பந்தம் என்று வந்தால், அதிலும் குறிப்பாக திருமணம் என்று வந்தால் சொந்தக்காரங்க எல்லாம் தெரியுது, அனாச்சாரம் பண்றாங்க, மயிலாஞ்சி போடுறாங்க, மறுவீடு, சிறுவீடு, நிச்சயதார்த்தம், பூ வைக்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்கா? எல்லாம் பண்றாங்க. கால் கழுவுறது, பாச்சோத்து பானை, என்னெல்லாமோ பிடிக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் எல்லாம் இஸ்லாமிய வார்த்தை இல்ல. நிக்கா என்ற பத்திரிகையில மட்டும்தான் நிக்கா, அது ஒண்ணுதான் இஸ்லாமிய வார்த்தை. மீதி எல்லாம் நம்ம பந்தங்களா போச்ச. பேச்சு என்னங்க, சொந்தம்னா முன்னாடிதான் பார்த்து சொல்லிடலாங்க. இது பந்தக்காரங்க, பந்தவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும்? அந்த பந்தத்தின் அடிப்படையில மார்க்கத்தை விடக்கூடிய, மார்க்கத்தை நாசப்படுத்தக்கூடிய சபைகள்ல சர்வ சாதாரணமாக நாம கலந்துக்கிறோம். அப்ப இந்த பதிர்காலம் சொல்லக்கூடிய பாடம் என்ன? என்னதான் நமக்கு எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதுல உறுதியாக அல்லாஹ்வை முன்னிறுத்தி நாம் பிரார்த்தனையோடு பொறுமையோடு இருந்து வஹீன் அடிப்படையில தௌஹீத், இந்த ஓரிரை கொள்கையில உறுதியாக, சொந்தம் பந்தம் எதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தால் 313 3000 வெல்லும் என்ற பாடம் நமக்கு கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் தௌஹீத் என்ற இந்த ஓரிரை கொள்கையில மரணம் வரைக்கும் வாழச் செய்து வெற்றியடையக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்று நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.